வெல்கம் வியூவர். நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, 40 வயதுக்கு மேலே ஒரு ஆண் தன்மை குறைஞ்சிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஏன் நடக்குது? இதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இதை எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம்? இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு வெளிநாட்டில் உள்ளவங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய மஸ்குலேச்சர், அந்த உடல் கட்டுமானம் குறையாது. ஆனால் நம்ம நாடுகளில் பார்த்திங்கன்னா இளம் வயசுலேருந்து வரும்பொழுது நல்லா பாடி பில்ட் பண்ணி நல்லா வந்துக்கிட்டே இருப்பான். 30 வயசு ஆகும், நல்லா இருந்துகிட்டே இருப்பான். 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொங்குன மாதிரி, அதாவது உடம்பு கொஞ்சம் இழைச்சது மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுமானங்கள்லாம் குறைஞ்சி பார்க்கும். 45-50 வயசில் பார்த்திங்கன்னா உடல் அவன் ஆரம்ப நிலையில் இருந்து சுருங்கி கொண்டு வந்துடும். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு முதுமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். சரிங்களா? இப்போ இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது நம்ம நினச்சிட்ருப்போம் நம்மளுக்கு வயசாகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்போம். அப்போ சில மேலை நாடுகளில் உள்ள சில ஆண்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ஒரு 70 வயசுன்னு சொன்னாலுமே நம்ம நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த கட்டுமானமும் சரி, உடல் பாடி மஸ்குலேச்சரும் சரி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கும் சுகர் இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, அவனுக்கு அந்த மாத்திரை எல்லாமே போடுறான். ஆனால் அவனுடைய இது மட்டும் எப்படி இருக்குது? நம்மளுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி? நம்ம கவனித்து பாருங்கள். நீங்கள் நம்ம அருகில் உள்ள ஒரு 40 வயசு ஆள், 50 வயசு ஆள்னால் பாருங்கள், இளம் வயசில் அவங்களுடைய ஃபோட்டோக்களை எடுத்து பாருங்கள். அப்படியே ஒரு நல்ல பில்டப்பாக இருக்கும், பாடி பில்டப்பாக இருக்கும், மஸ்குலேச்சர் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பாதிப்பு எதுக்கு வருது? சரிங்களா? இப்போ நான் எதுக்கு இந்த ஆண் தன்மை எதுக்கு குறையுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த இதுன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, விரைப்புத்தன்மை காம உணர்வுங்கிறது வேறு, அதனுடைய பை ப்ராடக்ட், எண்டு ப்ராடக்ட் தான் அது. ஆனால் அந்த பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். சில வீடியோவோட இறுதி பகுதியில் சில மருத்துவ குறிப்புகளை சொல்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களை போன்ற அந்த மாதிரி 40 வயசு 50 வயசுக்கான ஏஜ் குரூப்புக்கான மக்கள் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக இந்த வளர் இளம் பருவத்தினர் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆண் 13 வயசுலேருந்து 18 வயது 17 வயதில் பருவம் அடைந்து விடுகிறான். அப்போ அவனுடைய இதில் இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் நிறையாக உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். விதைப்பைகள், விந்தணு உற்பத்தி, ஆண்குறி பருமனாகிறது. அதே மாதிரி எலும்புகள் அதிகப்படியான வளர்ச்சி அடைகிறது. குரல் வளை ஒரு உடைந்து கொஞ்சம் கடினத்தன்மையான ஒரு மஸ்குலின் குரல்னு சொல்லுவாங்களா, ஆண் தன்மைக்கான ஒரு குரல். அதே நேரத்தில் உடம்போட மஸ்குலேச்சர் கட்டுமானம், அதே நேரத்தில் இந்த எலும்புகளோட வளர்ச்சி இதெல்லாம் அபரிமிதமான வேகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். 13 வயசுலேருந்து அந்த 18 வயசுக்குள்ளே. அப்போ அந்த மாதிரியான அந்த அடல்ட்டின் பருவம் அடைஞ்சதுலேருந்து அதுக்கான பீக் பீரியடில் வரும்பொழுது 25-30 வயசுக்குள்ளே வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டரான் மற்றும் புரோட்டீனோட சிந்தசிஸை எடுத்துக்கொண்டு அபரிமிதமாக நல்லா வளர ஆரம்பிக்கும். எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, நம்ம உணவு அதை ஏற்றுக்கொண்டு ஜீரணித்து நல்லா மஸ்குலேச்சர் பில்டப் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் நல்லா ஓடுவாங்க, ஆடுவாங்க, நல்லா பாடுவாங்க. நம்மளே சொல்லுவோம் இளந்தாரி பயல்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி வளர்கிற பையங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி இளங்கான்று பயம் அறியாதுன்னு நம்ம என்னென்னமோ பழமொழி சொல்லுவோம். ஆனால் 40 வயசுக்கிட்ட வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நான் விரைப்புத்தன்மையை பற்றி பேசலை, உங்களுடைய காம உணர்வை பற்றி பேசலை, உங்களுடைய உடல் அமைப்பை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரிலாம் இது பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இது உடல் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். 45-50 வயசில் பார்த்திங்கன்னா இன்னும் சுருங்க ஆரம்பிக்கும். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை காரணம் அந்த 13 வயதிலிருந்து 17 வயது வரைக்கும் நம்ம ஆண் குழந்தைகளை முறையான கவனிப்பு பண்ணுவது கிடையாது. எந்த பேரண்ட்ஸும் பண்ணுவது கிடையாது. சரிங்களா?
அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், புரோட்டீன் இது எல்லாமே நன்றாக கொடுக்க வேண்டும். சரிங்களா? இதில் வந்து பார்க்கும் பொழுது மெயினாக வந்து பார்க்கும்போது அந்த ஆண் தன்மைக்கான அந்த ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இன்சுலினோட சுரப்பு வந்து குறைய ஆரம்பித்தோன்னே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தசைக்குள்ளேயும் போயிட்டு அதை பெனட்ரேட் பண்ணி அந்த சர்க்கரையோடைய அளவோட வந்து கண்ட்ரோல் பண்ணுற இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த டெஸ்டோஸ்டரான் வந்து கேரி பண்ணக்கூடிய இது வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக போயிடும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மஸ்குலேச்சர் பில்டப் வந்து தசை கட்டுமானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் ஆங்கில வெளிநாட்டுக்காரவங்க இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நல்ல புரோட்டீன் உணவுகள், நல்ல எக்ஸசைஸு இதெல்லாம் செஞ்சு இது பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல திடகாத்திரமான கொழுப்பு சார்ந்த உணவு வகைகள், பயிற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய உடம்பு வந்து அப்படியே மேலே மேலே இதாகிட்டுருக்கும். ஆனால் நம்ம நாடுகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, 40 வயசில் தான் ஒரு மனுஷன் வந்து ஓரளவு செட்டில் ஆகி குழந்தை குட்டி ஓரளவு காலேஜுக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே நேரத்தில் வந்து வீடு இந்த மாதிரியான இது தோட்டம் துறவுகள் வாங்கக்கூடியது, வண்டி வாகனங்கள் வாங்கி ஒரு அது வரைக்கும் வளர்ச்சியாக வந்துட்டு இருந்த வாழ்க்கை வந்து ஒரு ஸ்டெபிலைஸாக அப்படி தான் போயிட்டுருக்கும். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, தனது வேலையில் தான் அவர் கவனம் செலுத்துவார். சரிங்க? உடலில் வந்து கவனம் செலுத்த மாட்டார். உடல்நிலையில் வந்து கவனம் செலுத்த மாட்டார். காலையில் எந்திரிக்கணும், அதிகாரி என்ன சொல்லுவாரோ, என்ன நம்மளுக்கு இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ என்னங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்கிற பதட்டத்திலே எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த உடல் தலையை தோட்டாமலும் சீவாமலும் சரியான அந்த உடல் சூடோடைய தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வெயிலில் பயணம் பண்ணி ஆஃபீஸுக்கு போய் அங்கே போனால் ஏசியில் உட்காந்துக்கிட்டு பணிகளை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான இதிலே சீட் ஒர்க்கு பார்க்குறது இதிலே இருந்துக்கிட்டு மறுபடியும் 6 மணி ஆச்சுன்னா அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஏர்னிங் வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்ம ஒரு எக்ஸசைஸோ இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அது வந்து இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஏர்னிங் கெட்டு போச்சுன்னா எல்லாமே போயிடும். அப்போ இருக்கிற வீக்கெண்ட் டேஸில் இது பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் இந்த பருவ வயதின் அந்த 40 வயதுக்கு மேலே உள்ள நான் சொன்னக்கூடிய ஏஜ் குரூப்புகள் வந்து அந்த ஹார்மோனோட லெவலு, புரோட்டீனோட கட்டுமானம் கம்மி, கொழுப்பு உணவுகளுடைய திடகாத்திரமான உணவுகளுடைய இது வந்து கம்மி, இப்போ பாடி ஒர்க்கு வந்து இது வந்து கம்மி. அப்போ இதனால் வந்து அந்த மஸ்குலேச்சர் கட்டுமானமும் குறைஞ்சு அப்படியே வந்து நாளாக நம்மளுக்கு வந்து மிக விரைவாக முதுமை தோற்றத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்துருப்போம். அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் இந்த நாட்டுக்கோழியை அடித்து இந்த களியில் கொடுத்து சேர்த்து கொடுப்பான். அந்த ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா 70 வயசுலேயும் இன்றைக்கும் வந்து கலப்பை பிடிச்சி உழுகிற ஆளுகள்லாம் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். 70 வயசுன்னு சொன்னாலே நம்ப முடியாது. இன்றைக்கி நம்மளால் கொஞ்சம் ஒரு சைக்கிள் ஓட்டுறது கூட ஒரு இயலாமல் உள்ள சூழ்நிலை வரும்போது அவன் 70 வயசுலேயும் கலப்பை பிடிச்சி உழுகிற அளவுக்கு திறமைகள் வந்து காட்டிங்கன்னா, அன்னைக்கு அந்த களியை சாப்பிட்ருப்பான். களியில் வந்து என்ன வேணுமா, உளுந்தங்களி சாப்பிட்ருப்பான் ஒரு நாள், ஒரு கேப்பக்களி ஒரு நாள் சாப்பிட்ருப்பான். அது சுகரையும் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு தேவையான புரோட்டீனையும் கொடுக்க வைக்கும். சரிங்களா? அப்புறம் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பான். அது தேவையான கொழுப்பு சத்துக்களை வந்து அது நேச்சுரலாகவே அதுக்கு வந்து சப்ளிமெண்ட் பண்ண வைக்கும். அதே நேரத்தில் நல்ல வெயிலில் போய் வேலை செய்வான். இருக்கிற எனர்ஜி எல்லாமே டவுன் ஆகி இதாகிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக போகிறதுனால வந்து அந்த இன்சுலின் வந்து தசைகள் வழியாக பயணம் பொழுது அந்த பெனட்ரேஷன் பண்ணும்பொழுது இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனும் வந்து தனது பயணத்தை இது பண்ணுறதுனால தசைகளுடைய கட்டுமானம் வந்து குறையாமல் பாதுகாத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். சரிங்களா? அதே நேரத்தில் ஒரு நாள் களியில் வந்து கோழிக்கு இந்த மாதிரியான ஊற்றி சாப்பிடுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் தான் இறைச்சி சாப்பிடுவாங்க. சரிங்களா? தீபாவளி இந்த மாதிரியான நாட்கள்லாம் சாப்பிடுவாங்க. மிச்ச நாள்களில் இந்த மாதிரியான பறவைக்கறிகள், முட்டை இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு வருவாங்க. களி தான் சாப்பிட்டுட்டு 3 நேரம் சோறாதுன்னா அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. காலையில் அதே கூழை கரைச்சிட்டு போவாங்க. மதியம் வந்து அந்த கேப்பக்களியை சூடாக கொண்டு போவாங்க. நைட்டும் வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் குடலும் அதனால் நல்லாவும் இயங்குச்சு. அவனும் நன்றாக ஆரோக்கியமாக இருந்தான். இதற்கு முக்கிய காரணமே உணவுப் பொருள்களை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது. வேலைன்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு அப்புறம் 58 வயசு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே இதே தொய்வு விழுந்த உடலை வச்சு நீங்கள் எந்த காரியமும் பண்ண முடியாது.
மீன்வயல் இந்த ஹார்மோனல் வந்து அந்த 40 வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறனாலையும் உங்களுடைய உடல் வேலை வாய்ப்புகள் மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கிறனாலையும் நீங்கள் தாம்பத்தியத்தில் இதுக்கான ஒரு பை ப்ராடக்டான ஒரு தாம்பத்தியத்தில் வந்து நீங்களால் ஈடுபட முடியாது. அதே நேரம் வந்து விரைப்புத்தன்மையும் குறைய ஆரம்பிச்சிடும். முக்கியமான இது வந்து அப்போ அன்னைக்கு போய் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகி போயிடும். விரைப்புத்தன்மை குறைந்த ஆளுகளுக்கு அது தெரியும். நம்மளால் செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸை சரியாக பண்ண முடியாத ஆளுகளுக்கு ஒழுங்காக உட்காந்து ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது. அந்த மன உளைச்சலே வந்து மறுபடியும் அவனை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த 13 வயசுலேருந்து 18 வயசுலேயே பேசிக் நல்லா உரம் போட்டு எப்படி பயிரை காப்பாற்றுறோமோ அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு பிறகு இந்த 40 வயசு ஏஜ் குரூப் வரும்பொழுது அதிகாலையில் எழுந்திருச்சுங்க. ஏன்னா வேலைக்கு வந்து நீங்கள் 8 மணிக்கு கிளம்பி போனால் தான் கொஞ்சம் நீங்கள் வேலைகள் வரும் பொழுது நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு போல் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நல்லா அந்த ஆக்சிஜனை வந்து நீங்கள் இன்ஹால் பண்ணுங்கள். சரிங்களா? பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஆக்சிஜனை வந்து நல்லா வந்து சுவாசிங்க, யோகாசனம் பண்ணுங்கள், நல்லா வந்து எக்ஸசைஸுகளை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். 3:30 மணிக்கு எழுந்திரிக்கிறதுலாம் வாய்ப்புகள் கிடையாது. அதனால் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு மணி நேரமாவது நீங்கள் பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்க. 1 மணி நேரம் நீங்கள் பயிற்சிகள் மேற்கொண்டீங்கனாலும் அல்ல 45 நிமிஷம் அது மாதிரியான ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். கொஞ்சம் வந்து டீ காஃபி இந்த மாதிரியான பொருட்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு பூஸ்டப் பண்ணி கொடுத்தாலும் அதாவது உங்களுடைய ஊக்கப்படுத்தி கொடுத்தாலும் அப்புறம் வந்து அது சோர்வடைய வச்சிடும். அதனால் நேச்சுரலான உள்ள பால் அந்த மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிட்டுக்கிறங்க. அதே நேரத்தில் வந்து இந்த களி வகைகள் கேப்பை இந்த மாதிரியான உணவுகளை வந்து இயற்கையாகவே எடுத்துக்கிறங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக உறங்கி இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறங்க. பயிற்சி அலுவலகம் முடிந்து வந்த பிறகு கூட கொஞ்சம் நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டும் உறங்குறதுக்கு இடையில வந்து குறைந்தபட்சம் ஒரு 1.5 to 2 மணி நேரம் வரைக்குமாவது ஒரு கேப் விட்டுக்கிறங்க. இரவில் தூங்குற வரைக்கும் செல்ஃபோன் இந்த மாதிரியான இதுகளில் வந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சிந்தனை எல்லாமே அதில் ஒருங்கிணைச்சு போகிறதுனால வேறு சிந்தனைகள் உங்களுக்கு வந்து வராது. காம சிந்தனைகளோ இந்த மாதிரியான இதுகளோ வந்து வராது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டு, பாதாம் பருப்பு, நேச்சுரலான இருக்கக்கூடிய பிஸ்தா பருப்பு, வாதுமை பருப்பு, அதே மாதிரி முந்திரி பருப்பு, இது எல்லாம் வந்து கொஞ்சம் கொழுப்பாக இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும்போது நீங்கள் இதாகிட்டு வரும். நான் சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஐடியலாக போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து இது பண்ண முடியாது. அது வந்து மேலும் சிக்கலைப்படுத்தி கொடுக்க வைக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சிலாஜித்து வகைகள், அதே நேரத்தில் வந்து அஸ்வகந்த சூரணம், அதே நேரத்தில் வந்து கோக்சுரா சூரணம், நெரிஞ்சல் சூரணம், சதாவரி சூரணம், இதெல்லாம் வந்து பிளெயினாக உள்ள சூரணங்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இது பண்ண ஆரோக்கியம் கொடுக்க ஆரம்பிக்கும். டெஸ்டோஸ்டெரானும் கொஞ்சம் இது பண்ணுறதுனால வந்து அந்த மஸ்குலேச்சர் குறையாமல் கொஞ்சம் இதாகிட்டு இருக்கும். கொஞ்சம் அளவோடு உண்ணுங்க, நன்றாக உறங்கி எழுந்திரிங்க. நல்லா உளவியல் ரீதியாக வந்து சில மன உளைச்சல் இதெல்லாம் வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இது இல்லாமல் நீங்களும் ஒரு நல்ல திடகாத்திரமான உடவுகளோடு நன்றாக நீண்ட நாட்கள் வந்து வாழலாம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டாக்டர்